கும்பகோணம் அருகே கோயில் குடமுழுக்கு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்றதால் தங்களை கோயிலுக்குள் அனுமதிக்காமல் பல மணி நேரம் காக்க வைத்ததாக பக்தர்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். கும்பகோணம் அருகே திருபுவனத்தில் உள்ள கம்பகரேஸ்வரர் கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதையொட்டி ஆளுநர் ஆர் என் ரவி அங்கு சென்றதால் கோயிலுக்குள் இருந்த பக்தர்கள் வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. கோயிலுக்குள் ஆளுநர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீனம், மதுரை ஆதீனம், சூரியனார் கோயில் ஆதீனம் உள்ளிட்ட பல்வேறு மடாதிபதிகள் கலந்து கொண்டனர். குடமுழுக்கை ஒட்டி கோயிலுக்கு வழிபட வந்த மக்கள் ஆளுநரின் வருகையால் பல மணி நேரம் தாங்கள் காக்க வைக்கப்பட்டதாக குமுறலை வெளிப்படுத்தினர். ஆளுநர் கிளம்பிய பிறகு தான் பொதுமக்களுக்கு கோயிலுக்குள் அனுமதி என கூறப்பட்டதாகவும் அங்கிருந்தவர்கள் ஆவேசம் தெரிவித்தனர். தண்ணி ஊத்தியாச்சுங்களங்க, அப்ப பொதுமக்களை விடணும்லங்க, ஏன் விட மாட்டீங்க? ஏன் விட மாட்டாங்கன்னா கவர்னர்களுக்கு மட்டும் மரியாதை கொடுக்குறாங்களா, எல்லாம் பண்றாங்கன்னா அப்ப நீங்க எதுக்கு எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்றீங்கன்னு கேக்குறேன். போன 2008 நடக்கல உள்ளார விட்டாங்க, ஏன் இப்ப ஏன் விடல? நீங்க இப்ப ஏன் விடல? இந்த இடத்துல கூட உட்கார கூடாதா? எங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஆளுநர் வர்றாங்க, டோக்கன் கேட்குறாங்க, டோக்கன் தெரிஞ்சவங்க மட்டும் கொடுக்குறாங்க. நாங்கள் என்னங்க சார் பண்ணிட்டோம்? நாங்கள் சாமி தரிசனம் பண்ண தானே வந்திருக்கோம். நாங்கள் அவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்கோமா இல்லையா? நாங்கள் சொல்லுங்க, நாங்கள் பொறுமையாக நின்று தான் இருக்கோம். என்ன பண்ண முடியும்? பொது ஜனங்களை போயிட்டோம் நாங்கள். அப்போ ஆளுநருக்கு மட்டும்தான் இதா மதிப்பா? நாங்களாம் பொதுமக்களெல்லாம் ஒரு இதே இல்லையா? பொதுமக்களுக்குலாம் ஒன்றுமே இல்லையா இங்கே? அப்போ அரசியல் தானே இது? கோயிலா அரசியலா? கோயில சாமி கும்பிட்றாங்க, கும்பசேமரம் அரசியல் பண்றாங்களா? முன்னதாக கும்பகோணம் புறவழிச்சாலையில் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கருப்பு கொடி காட்ட முயன்ற மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். அப்போது ஆளுநருக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.